வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோஷம் போறதுக்கு, பில்லி சூன்யம் போறதுக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கெடுதலும் போயிடும், எல்லா நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், பரிசுத்த காற்றா மாறும். சாம்பிராணி போடுறது, ஹோமம் நடத்துறது, அதெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல். வீட்டுக்குள்ள நான் கொடுக்குற சாம்பிராணியை வாங்கி கொண்டு போய் நீங்க வீட்டுல போட்டு பார்த்து செக் பண்ணா தான் ஏன் அருமையும் புரியும், சாம்பிராணி அருமையும் புரியும். இல்லைன்னா புரியாது. தங்கம் உரசி பார்த்தா தான் நம்புவீங்க, உரசலைன்னா நம்ப மாட்டீங்க. அதனால எண்ணெயை கொஞ்சம் உரசி பார்க்கணும். எண்ணெய்னா சாம்பிராணியை செக் பண்ணி பார்க்கணும். வீட்டுல போய் சாம்பிராணி போட்டுட்டு, அதுவும் மாவிறகு, வேப்ப விறகு, ஆழ விறகு, இதுல ஏதாவது ஒரு விறகை எடுத்து அதுல கங்கு உருவாக்கணும், நெருப்பு உருவாக்கணும். அதுல நெருப்பு உண்டாக்கி அதுல போட்டீங்கன்னா இன்னும் எனர்ஜியா வேலை செய்யும் சாம்பிராணி. வேற விறகு இருந்தா வச்சுக்கோங்க, இல்ல வேற ஏதாவது ரூபத்திலோட போடுங்க. ஆனா நான் சொன்ன ஆழ விறகு, மாவிறகு, வேப்ப மரக்கட்டை, வேப்ப விறகு, அதுவும் மரத்துல இருந்து காஞ்சு கீழே விழுகும் பாருங்க விறகு, அதுல நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். வீடே கோயிலாக மாறும். சாம்பிராணியை போட்டு வீடு ஃபுல்லா போடணும். வீடு ஃபயர் ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு புகை இருக்கணும். கதவெல்லாம் சாத்திட்டு புகை போடணும். வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசி தான் புகை போடணும். எல்லாரையும் அரை மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும். போய் நிக்கணும். இந்த சோறு வரமா நின்று அப்படி இழுத்து பார்க்கணும். சாம்பிராணி வாசம் வருது, சூப்பர், வெரி குட். ஒரு அடி தள்ளி பாருங்க, இழுத்து பாருங்க, சாம்பிராணி அங்கதான் இருக்கும், சாம்பிராணி வாசம் வரும். இப்படி ஒரு அடியா நடந்து பாருங்க. ஏதாவது 4-5 இடத்துல சாம்பிராணி புகை இருக்கும், ஆனா வாசம் வராது. வாசம் வராது. அங்க என்ன இருக்குன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. சில வீட்டுல வாடை கூட வரும். பயந்துடாதீங்க. ஏன்னா கதவை சாத்திக்கிட்டு நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க வீட்டுல, ஐயையோ பேய் இருக்குன்னு பயந்து உங்க வீட்டுல சில இடத்துல வாடை வராது. அப்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னதான் நம்ம நல்லா இருந்தாலும் சில நேரம் நெகட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். அப்படி நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக, செல்வம் பெருகாது வீட்டுல, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக வைக்கிறதுக்கு தான் சாம்பிராணி.